அவருக்கு என்ன வேணும்னு கேளு. சரிங்க ஐயா. நகராசு எல்லாரும் வயிறார சாப்பிடணும், சரியா? சரி. பள்ளிக்கூடத்துக்கு நோட்டு புத்தகம் அனுப்பிட்டியா? அனுப்பிட்டேன் மச்சான். படிக்கிற பசங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. சரி மச்சான். சாப்பிடாதவங்க சாப்பிட சொல்லு போ. சரிங்க ஐயா, கவனிச்சுக்கிறேன். அம்மா, வெண்ணிலா சாப்பிட்டுச்சா? சாப்பிட்டாலும் இல்லையான்னு தெரியலங்க, போய் தான் பார்க்கணும். பொண்ணு சாப்பிட்டாலே இல்லைன்னு ஒன்றும் தெரியல. உன் சொந்தக்காரங்களை கவனிக்கிறதுலே இரு. போய் பண்ண பாரு. பார்க்குறேங்க. வெண்ணிலா, என் கையால் உனக்கு பரிமாறணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். எங்கே நீ வராமல் போடுவேன், நான் ரொம்ப பயந்துட்டேன் கதிரு. எப்படியோ நீ வந்துட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி வா, நம்ம சாப்பிட போகலாம். சாப்பிட்டு. பாட்டி, உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு தட்டுமா? போதுப்பா. அடுத்த வருஷம் கல்யாண சாப்பாடு போடு பாப்பா. கல்யாணம் பண்ணிக்கலாமா? சாப்பாடு போட்டுடலாமா? சுத்தி சொந்தக்காரங்களாம் இருக்காங்க, பார்த்து பேசு. முதல்ல சாப்பிடு. யார் அது? என்ன மாணிக்கம், சின்ன பசங்க மாதிரி நொங்கு வண்டி ஓட்டி திரியற? சின்ன வயசுல ஓட்ட மறந்துட்டேன், அதான் ஓட்டிட்டு தர்றேன். என்ன பாக்குற? இப்பயும் சின்ன பையன் மாதிரிதான் இருக்கேன்றியா? அதை விடு மாணிக்கம், கதிரண்ணனை பாத்தியா? அதான் உங்க அப்பா துரத்திட்டாரு, நீ எதுக்குடா கதிரை தர்ற? அது வந்து கதிரண்ணனை பார்க்கணும். இப்படியே தேடிட்டு போ, எங்கேயாவது இருக்கும். பாம் பாம். அண்ணன் எங்க போயிருப்பாரு? வெண்ணிலா, வெண்ணிலா, இங்க பாரு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு கோவமா? இங்க பாரு, நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. ஏய், புக்குக்குள்ள மயில் ரெக்க வச்சா குட்டி போடுன்னு சொன்னல, இந்த புக்குக்குள்ள வச்சுக்கோ. ஆமா, என்னது இது? உனக்கு புடவை, ஹாய். வளையல், அப்புறம் என்ன வாங்கிட்டு வந்த? பொட்டு, ரிப்பன், குஞ்சம், குங்குமச்சிமிழ். ஆமா, இதெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு? அதுவா, அன்னைக்கு நீ புக்கில் மயில் ரெக்க வச்சதை பார்த்தேன், அதனால இதை வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த பொட்டு புடவெல்லாம் உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இது எல்லாத்தையும் விட உன்னைதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் சொல்லு தம்பி. வட்டிகார் சார், கதிரண்ணனை பாத்தீங்களா சார்? நீ தேட ஆரம்பிச்சிட்டியா? ஒரு மாசம் ஆனாலும் கிடைக்கவே மாட்டான்டா. அதெல்லாம் நல்லா வலுவா கட்டிட்டேன்டா ஆச்சரியா. நேத்துல இருந்து இந்த ரெண்டு குட்டியில என்னத்தை தின்னு தொலைஞ்சாங்கன்னே தெரியல. ரெண்டு பேரும் பொறுமிக்கிட்டே திரியிறாங்கடா. அந்த மாட்டு டாக்டரை பார்த்து இதுங்களுக்கு ரெண்டு ஊசியை குத்திட்டு வந்துருவான். சரிடா. ஆச்சரியா, வாத்தியார் இங்கே வர்றான்.
நெஞ்சு நிமித்தி சார், ஆச்சரியம் சார். உங்களை தான் சார் தேடி வந்தேன்.